வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் என்றாலும் ஏதோ ஒன்றை விளக்குவதற்காகவே. வாருங்கள், இன்றைய சிந்தனை கருவாம் தற்செருக்கு ஏனோ ஏடாகோடமே என்பதாகும். தமிழ்நாட்டில் கொடுங்காவலூர் என்ற ஊரில் வாழ்ந்து வருபவர்தான் ஏடாகோடம் என்ற பெரும்புள்ளி. தனது ஊரின் பெயருக்கு ஏற்ப ஏடாகோடமாகவே திகழ்ந்தார் கொடுங்கோபத்துடன். காரணம், எல்லா வகையான புஜபலமும் செல்வ பலமும் ஆள் அம்பாரிகளும் ஆடம்பர சொகுசான பொழுதுபோக்கு அம்சங்களும் அவரிடம் நாளும் நிறைந்திருந்தன. எவரையும் துச்சமென மதிப்பார். எவரையும் தம் கண்களில் படுவோர் எவரையும் அவரது பார்வைக்கு சிறு துரும்பு போலவே தெரிவர். அடுத்தவர்க்கு புத்தி என்று தான் நினைத்து புகட்டுவது யாவும் நாளும் அவருக்கு ஒரு வகை பொழுதுபோக்கே என்று சொல்லலாம். கொடுங்கோவலூர் மக்களும் இவரிடம் பேசுவதற்கு அஞ்சினர். காரணம், இவரது புஜபலம் செல்வ பலமே. ஏடாகோடமானவர் என்பதை எவரும் அறிவர். யாவரும் தன்னிடம் தங்கள் முறையீடுகளை வந்து சொல்லும் போது கூட ஏடாகோடம் நினைப்பார், தன் எதிரில் முன்னே நின்று முறையிடக்கூடாது, ஓரத்தில் நின்றுதான் அடக்கத்துடன் பேச வேண்டும் என்பதும் அவரது கட்டளை. அதிலும் எல்லா வகையிலும் வலிமை இழந்து காணப்படும் தனக்கு நேருக்கு நேர் நின்று பேசுவதற்கு கூட அனுமதிக்க மாட்டார் ஏழைகளை, எளியவர்களை. ஏடாகோடத்திற்கு ஏற்ப சற்று நிகரானவர் வழியேதான் எல்லா கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்வார். ஆணவம் மிக்கவர்கள் உலகில் பலர் இப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். என்ன செய்வது? ஊருக்கு உபதேசம் சொல்லும் ஏடாகோடம் தான் அளிக்கும் தீர்ப்பும் சரியானதா என்று யோசிப்பதே இல்லை. குறை காண்போர் தன் செவிக்கு எட்டினால் அவர்கள் தலையானது அவர்கள் கழுத்தில் இருக்காது. அப்படி செய்து விடுவார். என்ன செய்ய முடியும்? ஊர் மக்கள், அரசியல் செல்வாக்கு இவரிடம் பெருந்தலைவர் என்ற முறையில் உண்டு. பெருந்தலைவர் பதவியை போகாமல் தக்க வைத்து கொள்வார் தன்னுடைய ஆணவ திமிரால், செல்வாக்கால். மக்களுக்கு இது நன்கு புரியும். தான் வைத்ததே சட்டம் என்பதில் கரார் பேர் வழியாக திகழ்ந்தார் ஏடாகோடம். ஏடாகோடத்தின் செயற்பாடுகள் நாளடைவில் படித்த இளைஞர்களை சிந்திக்க வைத்தது. இந்த பூனைக்கு மணு கட்டுவது யாரால் முடியுமென்றே தங்கள் குடும்ப பாரம்பரியமிக்க மரியாதையாலும் தங்கள் கௌரவம் பறிபோகிவிடக்கூடாது என்ற சிந்தனையாலும் ஏழ்மை நிலையாலும் எவரும் ஒதுங்கே நின்றனர். படித்தவர்கள் தன்னை எதிர்க்கின்றார்கள், படிக்க முற்பட்டு விட்டார்கள் என்று தெரிந்தால் கூட அவர்கள் தலையும் இருக்காது. ஊரில் அவர்கள் காலும் பதியும்படி விடமாட்டார் ஏடாகோடம். தனது ஊரில் தனக்கே ஒருவன் புத்தி சொல்லும் அளவிற்கு படிப்பால் வளர்ந்து விட்டான் என்று அறிந்தால் படிக்க விடமாட்டார். ஒரு முறை ஏடாகோடத்திடம் சற்று அவருக்கு நிகரான பலசாலியாம் செங்கோடன் என்பவர், ஐயா, தாங்கள் என்னை விட வயதில் இளையவர். நானோ தற்போதுதான் திருமணமே புரிந்து கொண்டு மனைவியுடன் ஆனந்தமாக வாழ்கின்றேன். தாங்களும் ஒரு துணையை ஏற்படுத்தி கொண்டால் என்ன? இளமை போனால் வராதல்லவா? தங்களுக்குள்ள எல்லா வகையான பலத்திற்கு மேற்ப நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு பெண் கொடுக்க மாட்டார்களா? அதுவும் இல்லாமல் தற்கால சூழலுக்கு ஏற்ப பெருந்தலைவர் பதவி என்பது தங்கள் குடும்பத்திற்கே மீண்டும் கிடைக்குமல்லவா, உறவுகளின் பலத்தாலும் என்று உசுப்பிவிட்டான். உடனே ஏடாகோடம், ஐயா, ஊர் விஷயத்தையும் உலகச் செய்திகளையும் அறிந்து கொள்ள ஒரு பெண் துணை தேவைதான் என்று எனக்கே புரியும். ஆனால் எங்கே எனது முழு சுதந்திரமும் வருபவளால் பறிபோய்விடுமோ என்ற அச்சம்தான். இல்லை, ஓர் எண்ணம்தான் என்றதும் செங்கோடன், வருபவள் தங்களை அடக்கி ஆளக்கூடும் என்று கருதுகின்றீர்களா? அல்லது தங்கள் வலிமை இளமை அவளால் குறைந்துவிடும் என்று கருதுகின்றீர்களா? தாங்கள் கோபப்படாமல் இருந்தால் நான் ஒன்று சொல்லட்டுமா? தாங்கள் தற்போது நடந்து கொள்ளும் முறை சரிதானா? என்ன முறைக்கின்றீர்கள்? முன்போல இருந்திருந்தால் நானும் சரிக்கு சமமாக உங்களிடம் நின்று போராடுவேன். ஆனால் இப்பொழுது என் புஜபலத்தால் இல்லை, என்னுடைய மன வலிமையால் தங்களிடம் தாழ்ந்து நிற்கின்றேன் என்று சொன்னார். அவனது வரும் மனைவியின் அன்பான பாசப்பிணைப்பில் தவழும் எவருமே
ஐயா, பிறரை மதித்தே நடப்பர். பிறப்பால் எவரும் உயர்வோ தாழ்வோ இல்லை. ஒவ்வொருவரும் அவரவர் நடக்கின்ற நடத்தையால்தான் உயர்வும் தாழ்வும் வெளிப்படும். ஒருவரின் சொல்லும் செயலுமே அவரை உலகிற்கு இன்னார் என்று காட்டிவிடும். தாங்கள் தனித்து நின்று செங்கோல் செலுத்துவதில் தவறு என்று நான் சொல்லவில்லை. மரியாதை கலந்த நீதி நேர்மையுடன் தங்கள் பதவியும் என்றும் செங்கோல் வளையாமல் காத்து நிற்க வேண்டுமானால், கொடுங்காவலூர் மக்கள் தங்களுக்கு அடங்கி நிற்க வேண்டுமானால், மதித்து நடக்க வேண்டுமானால், நீங்கள் திருமணம் செய்து கொள்வது மரியாதையாக இருக்கும். அதற்கு துணையாக உடன் இருப்பவளே, மந்திரி போன்றவளே மனைவியால்தான் நமக்கும் பெருமை. தாய்மை நோக்கு உடையோரை மட்டுமே மக்கள் தங்களின் இதய கமலத்தில் என்றும் வைத்து போற்றி நேசிப்பர். இதையெல்லாம் எனக்கு திருமணம் ஆன சில மாதங்களில் நான் புரிந்து கொண்டு விட்டேன். நான் தற்போது எனது புஜபலத்தால் யாரையும் பாடம் புகட்டுவதை நிறுத்திவிட்டேன். புத்தியை பயன்படுத்த நல்வழி காட்டிடும் என் மனைவி வழியே நான் மனம் திருந்தி விட்டேன். நீங்களும் திருந்தக்கூடாதா? யாரையும் நான் தங்களைப் போல அடிமையாக நினைத்து கூட பார்ப்பதே இல்லை. சாதுவானவர்கள் என்றும் நினைப்பதில்லை. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை என் மனைவி வழி நான் அறிந்து கொண்டேன் ஐயா. தாங்களோ சில நாட்களாக என்னை வலிமை இல்லாதவன் போல நோக்குவதை நான் கவனித்துத்தான் வருகின்றேன். எப்படி மீறமிக்கவனாக திகழ்ந்தவன் இன்று திருமணத்தால் பலவீனம் ஆனவன் போல் வந்து என்னிடமே எனக்கு புத்தி கூறுகின்றானே என்றுதானே தாங்கள் என்னை நோக்குவது புரியாமல் இல்லை. போக போக எம்மக்களும் நமக்கு சளைத்தவர்கள் இல்லை என்பதை அவர்களின் மௌனத்தின் மகிமையால் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை விட தைரியத்திலும் காரியம் சாதிப்பதிலும் நிதானமானவர்கள் கொடுங்காவலூர் மக்கள் என்பதை என் மனைவி எனக்கு கூறிய கதையிலிருந்து நானும் புரிந்து கொண்டேன். தாங்களும் அதை புரிந்து கொண்டு மக்களிடம் உண்மையாக நடந்து கொண்டால் என்ன? பணபலமாம் செல்வச் செழிப்பும் உடல் வலிமையும் கம்பீரமும் தங்களிடம் உள்ளது. இல்லாத ஒன்றும் சொல்கின்றேன். கோபிக்காதீர்கள், என்னை முறைக்காதீர்கள், என்னை பழையபடி திமிருள்ளவனாக மாற்றிவிடாதீர்கள். நான் சொல்வதை கேளுங்கள். மரியாதை பணிவு என்பதை மட்டும் உங்களிடம் காணப்படவில்லை. அதை வரும் மனைவி வழியே புரிந்து கொண்டு செயல்படலாம் அல்லவா? தற்சருக்கு என்பது தங்களையும் விட்டு அகன்று ஓடிவிடும் அல்லவா? அதன் வழி உங்களை ஊரும் நாடும் போற்றும் அல்லவா என்றவுடன் ஏடாகோடம் மனம் மாறுபட்டு செங்கோடன் மனைவியால் திருந்திய அந்த கதையை கேட்டார். நாமும் கேட்போமே. ஓர் ஊரில் அடர்ந்த காட்டில் பலம் பொருந்திய வலிமை மிக்க புலி ஒன்று வாழ்ந்து வந்தது. தனக்கு நிகர் எவரும் இல்லை என்று கருதியது. மனம் போன போக்கில் செருக்கில் திகழ்ந்தது. தனக்கென்று ஒரு துணையை தேடி புலி ஒரு பெண் புலியை திருமணம் செய்து கொண்டது. திருமண வரவேற்பு தடபுடலாக நடத்தது. காடுவாழ் விலங்கினங்கள் யாவும் வந்து புலியின் அருகில் வராமல் எட்டி நின்றே வாழ்த்துக்கள் பூங்கொத்துக்களை காட்டி மகிழ்ந்து நின்றன. ஆண் வரி புலிக்கோ ஆணவத்தால் தான் ஒரு பலசாலி என்பதால் பிற விலங்குகள் தன் அருகில் வருவதற்கு கூட அஞ்சி எட்டி நிற்கின்றனவே என்று பெருமைப்பட்டு கொண்டு அதனை தன் துணை புலிக்கும் பெண் புலிக்கும் தெரிவித்து மகிழ்ந்தது. ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து கொண்டனர். ஜாடிக்கேற்ற மூடி போல இரு புலிகளுக்கும் தற்சருக்கு மேலோங்கிற்று. அந்த சூழல்தான் ஒரு சிறிய குட்டி பூனை ஒன்று அந்த தற்சருக்கை அடக்கியது. ஒரு சிறிதும் கவலைப்படாமல் அஞ்சாமல் அந்த திருமணமான புலிகளின் அருகில் சென்று காட்டு மலர் கொண்டு தொடுக்கப்பெற்ற அந்த பூங்கொத்து ஒன்றையும் மலர் மாலைகளையும் இருவர் கழுத்திலும் அணிவித்து புலிகளின் கைகளை தன் கைகளால் குலுக்கியதுடன் மியாவ் மியாவ் என்று பாட்டு பாடி வாழ்த்தும் தெரிவித்தது. அந்நிகழ்ச்சி யாவற்றையும் பிற விலங்குகள் அஞ்சி நிற்கும் நிலையில் கண்ட நிலையில் புலியோ வேகமாக உருமி தன் கோபத்தை வெளிப்படுத்தியது. ஏய் அற்பப்பதரே, சிறிய பூனையை, உனக்கு எவ்வளவு துணிச்சல்! சிறிது என்னிடம் பயமில்லாமல் அருகில் நிற்கின்றாயே. என் மனைவி என்னை பார்த்து என்ன நினைப்பாள்? என்னை கண்டால் உனக்கு பயங்கூட இல்லையா? சிறு துரும்பே, மற்ற விலங்குகளை பார்த்தாயா? உனக்கு மட்டும் என்ன திமிர் என்று உருமிற்று. அப்போது அந்த சிறிய பூனை, சும்மா உருமாதே நண்பா, உன்னிடம் பலம் இருக்கலாம், என்னிடம் தைரியம் மன வலிமை மிகவும் உள்ளது. பார்ப்பதற்கு மட்டும்தான் நான் இன்று ஒரு சிறிய பூனையாக உன் கண்களுக்கு தெரிகின்றேன். நானும் உன்னைப் போல் முன்பு எப்படித்தரமாக இருந்தேன். திருமணம் ஆனவுடன் தான் இப்படி நான் பூனையாக மாறியிருக்கின்றேன். எனக்கு திருமணம் ஆன பிறகுதானே இப்படி நான் ஒரு சிறு பூனையாகிவிட்டேன். அதற்கு முன்போ உன்னைப் போல் பெரும் புலியாகத்தான் இருந்தேன். உனக்கும் அதே நிலைத்தான் ஏற்படும். காலம் போக போக நீயே அனுபவத்தால் அதை புரிந்து கொள்வாய் நண்பா.
தற்போது உனக்கு திருமணம் ஆகியிருக்கிறது என்று கூறிவிட்டு ஓடி மறைந்து விட்டது. அன்பெனும் பெண்பிடியில் அகப்படுவோர் எவரும் தன் திமிர் நீங்கி அன்பு எனும் பிடிக்குழந்தையாய் மாறுவர் என்பதே பூனையின் கூற்று. எனவே கதையால் உருவண்டு யாரையும் எண்ணக்கூடாது. கடையாணி சிறியதுதான், ஆனால் அது இல்லாவிட்டால் பெரிய தேர் ஓடாதல்லவா? பெரும் மலைகளை கூட சிற்றுளி கொண்டு தகர்த்து விடலாம் அல்லவா? சாது மிரண்டால் காடு கொள்ளாதல்லவா? பெரிய உதிய மரம் பெருத்து உத்தியத்திற்கு ஆகாதல்லவா? தைரிய ஊக்கம் இல்லாத எதுவும் சரிபடாத அல்லவா என்பதை உணர வேண்டும். எவரும் பணத்தால் பலத்தால் வாங்க முடியாத ஒன்று உள்ளது. அதுதான் இந்த பூனைக்கு கிடைத்த மன வலிமை என்பதை உணர வேண்டும் யாவரும். நாம் நம்மிடம் எது வேண்டும் அது வேண்டும் என்று நினைத்து பார்த்து அடைய துடித்து வாழ்வதை விட எது உசிதமோ, அதாவது எது நம்மிடம் தற்போது உள்ளதோ அதை வைத்துக்கொண்டு அடக்கத்துடன் பிறரை மதித்து மிதிக்காமல் அரவணைத்து வாழ்வதே எவருக்கும் தச்சருக்கு ஏற்படாமைக்கு மிகவும் சிறந்த கோட்பாடு என்பதை இக்கதை வழி அறிவோம். எனவே ஹாப்பினஸ் இஸ் நாட் அபவுட் கெட்டிங் ஆல் யூ வாண்ட், இட் இஸ் அபவுட் என்ஜாயிங் ஆல் யூ ஹேவ் என்பதை உணர்ந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன்.